Hi friends, welcome to CBC class 12th Maths Miscellaneous பார்த்துட்டு இருக்கோம். அதில் 11th chapter 3D geometryல 4th ப்ராப்ளமான சொல்யூஷன். ஓகேங்களா? Find the shortest distance between the lines. Shortest distance கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? So shortest distance equal to B1 vector cross B2 vector dot product A2 vector minus A1 vector by இந்த B1 cross B2க்கு magnitude போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. கரெக்டாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ரைட்? இப்போது இந்த வெக்டார்ஸ் பார்க்க எப்படின்னா கொஷின்னு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் லேம்டா B1, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு A2 ப்ளஸ் மியூ B2ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆர் வெக்டாருக்கு ஆர் வெக்டார் ஈக்குவல் இந்த பார்ட்டு பார்க்க A1 ப்ளஸ் லேம்டா, இது பார்க்க B1, இது A2, இது B2 மாதிரி இருக்குது. எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ A1 வெக்டார்னால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட், இது B1. ஓகேங்களா? ஸோ 6i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. நெக்ஸ்ட்டு B1னா அந்த பக்கத்தில் இருக்கிறவன் இவன் A1, இவன் B1. ஸோ i மைனஸ் 2j ப்ளஸ் 2k. நெக்ஸ்ட் இது A2 மைனஸ் 4i மைனஸ் k. நெக்ஸ்ட்டு B2 இவன். ஸோ 3i மைனஸ் 2j மைனஸ் 2k. சரி, எல்லாம் கிடச்சிருச்சா? இப்போ இதில் ஒன்றுனா தேவையானதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிவிட்டா சம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு A2 மைனஸ் A1, இது A2 மைனஸ் A1 பண்ணுங்கள். ஸோ A2 வெக்டார் மைனஸ் A1 வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு A2 ஃபுல்லாக எழுதிக்கலாம். மைனஸ் 4i மைனஸ் k, தென் மைனஸ் போட்டு அப்புறம் தான் A1, 6i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. ஸோ மைனஸ் 4i மைனஸ் k, தென் மூவ் மைனஸ் இன்சைட், மைனஸ் 6i மைனஸ் 2j, மைனஸ் உள்ள போச்சுன்னா பாசிட்டிவாக நெகட்டிவ் ஆகிடும், ரைட்டா? ஸோ மைனஸ் 2k. ஸோ மைனஸ் 4i மைனஸ் 6i இருந்தால் மைனஸ் 10i மைனஸ் 2j மைனஸ் k மைனஸ் 2kனா மைனஸ் 3k. ஸோ இதான் என்னோட A2 மைனஸ் A1ஓட ஆன்சர். இதை இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட B1 கிராஸ் B2 வேணும். ஸோ இங்கே போடுவோம் கிராஸ் ப்ராடக்ட்டு B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எப்படி போடணும்? ஃபஸ்ட் ரோ வந்து IJK, செகண்ட் B1ஓட வேல்யூலாம் இங்கே எழுதணும். B1 என்னது? ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 1 கோஎஃபிஷியன்ட், ஜேக்கு பக்கத்தில் மைனஸ் 2, கேக்கு பக்கத்தில் 2. நெக்ஸ்ட்டு B2 வந்து 3 மைனஸ் 2 மைனஸ் 2. இப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடலாமா? ஸோ நான் போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஐ எடுத்துக்கிறேன். ஸோ ஐ இருக்கிற ரோவையும் மார்க்கர் எடுத்து காலத்தையும் மறைக்கலாம். ஸோ ஐ இருக்கிற ரோவையும் மறைச்சிட்டேன், ஐ இருக்கிற காலத்தையும் மறைச்சிட்டேன். என்ன வருது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 வந்துடும், ரைட்டா? ஸோ ப்ளஸ் 4, இதை பண்ணால் மைனஸ் 4, ஸோ அதுவும் வந்து ப்ளஸ் 4 வந்துடும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே. இப்போ இந்த ஜே இருக்கிற ரோவையும் ஜே இருக்கிற காலத்தையும் மறைக்க போகிறேன். மறைச்சிட்டா என்ன வரும்? இது உருண்டு ஓடுது. 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2, 3 2s ப்ளஸ் 6 தான் மைனஸ் 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கே ப்ளஸ் கே கேப், இது இருக்கிற ரோவையும் காலத்தையும் மறைக்க போகிறேன். ஸோ இதை அடிச்சிடலாம். கே ரோ காலத்தை மறைச்சிட்டா இது வந்துட்டா மைனஸ் 2, இதை பண்ணால் மைனஸ் 6னா ப்ளஸ் 6. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும்? ஸோ இது 4 ப்ளஸ் 4 8i, இது மைனஸ் 8, இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 8j, இது 6 மைனஸ் 2னா 4k. ஸோ இதுதான் என்னோட B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டாரோட ஆன்சர். ஓகேவா? இப்போ மேலே கொஸ்டினில் பாருங்கள், இந்த B1 கிராஸ் B2வையும் A2 மைனஸ் A1 டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். அதை இங்கேயே பண்ணிடலாம். ஸோ இங்கே போடுற பாருங்கள், B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் டாட் A2 மைனஸ் A1. டாட் ப்ராடக்ட்னா என்னப்பா? IJJ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே A2 மைனஸ் A1 இருக்குது, B1 கிராஸ் B2 இருக்குது. டாட் ப்ராடக்ட் பண்ண I இன்ட்டு I, 8 இன்ட்டு மைனஸ் 10 என்ன வரும்? மைனஸ் 80 ப்ளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 6, 8 இன்ட்டு 2னா மைனஸ் 16, 8 2s 16 மைனஸ் 16, 4 3s மைனஸ் 12. ஸோ எல்லாமே நெகட்டிவ் தான் வருது. மைனஸ் 80 மைனஸ் 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 12, இது 20 28. ஸோ இது வந்து மைனஸ் 108. ஸோ என்னோட ஃபுல் நியூமரேட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், மைனஸ் 108. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த B1 கிராஸ் B2க்கு இதுக்கு வந்து மேக்னிடியூடு போடணும், கரெக்டாக?
ஸோ இங்கேயே இடம் இருக்குது போட்டுட்டுமா அதை இங்கே போடுறோம் பாருங்கள். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டர் கிராஸ் b2 வெக்டர். மேக்னிடியூட் என்னப்பா ரூட்டு போட்டு ஒவ்வொரு டேர்மும் ஸ்கொயர் பண்ணணும். 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் இந்த 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ இது என்ன வரும் 120 120 இது ஆட் பண்ணிக்கலாம் 70 80 ஓகேங்களா. 80 ஆகிடுச்சா 80 144 144 ரூட் எடுத்தால் 12. ஸோ டினாமினேட்டர் 12 கிடச்சிருச்சு. ஓகே எல்லாமே கிடச்சிருச்சு. மேலே இருக்க ஃபுல் நியூமரேட்டர் வந்து -108, டினாமினேட்டர் வந்து மேக்னிட்யூட் வந்து 12. ஸோ இதை அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள் மொத்த சம்முங்க இதாகுது. ஒரே பேஜ் எப்படி மொத்த சம்முக்கு தான் a1 b1 a2 b2 சப்ராக்ட் பண்ணிட்டேன், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டேன், ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கீழே இருக்கிறதுக்கு மேக்னிட்யூட் போட்டாச்சு. இப்போ நம்ம டஸ்டரை தேடி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபுல் நியூமரேட்டர் வந்து வெளியே வந்து பெரிய மாடுலஸ் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவில் சொல்லக்கூடாது. -108/12 ஓகேவா. 12 டேபிள் 108 வருமா? வரும். ஸோ 9 டைம்ஸ் வரும். ஸோ -9 ஸோ -9 டிஸ்டன்ஸ் cannot be negative. ஸோ 9 யூனிட்ஸ்னு எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடையாது, ஏன்னா இது டிஸ்டன்ஸ் தான். ஸோ சிம்பிளாக யூனிட்ஸ்னு எழுதுனா போதும். ஓகேங்களா ரைட். ஸோ அவ்வளோதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் முடிஞ்சிச்சு. 9 யூனிட்ஸ். புரிஞ்சுதா சம்மு? ஈஸிப்பா, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் a1 b1 a2 b2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரைட் கிளியரா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் தேங்க்யூ.